ஹாய், உங்க குழந்தை சொல்ற கமாண்ட்ஸ் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களா? இந்த வீடியோல குழந்தைங்க நம்ம சொல்ற கமாண்ட்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு என்ன மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் வந்து ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். போன வீடியோல நான் வந்து குழந்தைங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ பத்தி பார்த்திருந்தோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஸ்கில்ஸ பத்தி டீடைல்டா ஆக்டிவிட்டீஸ் குடுத்திருந்தேன். அத பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆக்டிவிட்டீஸ். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. குழந்தைங்க கமாண்ட்ஸ் ஃபாலோ பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஃபைண்டிங் பேரண்ட்ஸ் கேம்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வைப்போம். நம்ம அம்மா பேரண்ட்ஸை வந்து ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு, அம்மா எங்க தேடு, அம்மா காணாமே போய் பாரு அப்படின்னு சொன்னா அவங்க போய் அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு போய் தேடிட்டு வரணும். ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து கமாண்ட் ஃபாலோவிங். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து பிக் இட் கேம். இதுல வந்து நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு டாய்ஸை வந்து அவங்க முன்னாடி வந்து 2, 3 வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாய்ஸை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லணும். பால் பிடிக்கும் அப்படின்னா பால் எடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிம்பிள் ஒன் ஸ்டெப் கமாண்ட் ஃபாலோவிங் தான். ஸோ அடுத்ததாக வந்து குழந்தைங்க அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம சொல்கிற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது அவங்களோட வேலையை வந்து அவங்கவுங்களே செய்கிறது. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து தட்டுத்தா அப்படின்னு சொன்னோம்னா தட்டை வந்து எடுத்து வந்து நமக்கு கையில் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்திரத்தை கொண்டு போய் சிங்க்ல போடு அப்படின்னா வந்து கொண்டு போய் சிங்க்ல போடணும். ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னா வந்து குழந்தைங்க போய் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டு வரணும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வா அந்த மாதிரியும் வந்து சொல்லி நம்ம வந்து குழந்தைங்கள ஐடென்டிஃபை பண்ண வைக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஷூ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை வந்து நம்ம செய்கிறதே வந்து நம்ம இந்த கமாண்ட் ஃபாலோவிங்கில் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம வந்து சோஷியல் கேம் ரைம்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து கமாண்ட் ஃபாலோவிங் வந்து சொல்லி கொடுக்கலாம். இப்போ வந்து இப்போ இந்த இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ இட் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் கிளாப் கிளாப். ஸோ இதில் வந்து இந்த கிளாப் கிளாப் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கமாண்ட் தான். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு அந்த இதில் வந்து நம்ம கிளாப் நம்ம வந்து இப்படி பண்ண உடனே குழந்தைங்க வந்து அந்த ஆக்ஷனை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம ரிங்கா ரிங்கா ரோசஸ் சொல்லும்போது ஆல் ஃபால் டவுன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே குழந்தைங்க வந்து கீழே விழுகணும். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம பிளே மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் ஃபாலோவிங் கொண்டு வரலாம். அடுத்ததா பிரிட்டன் பிளே ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம வந்து கமாண்ட் ஃபாலோவிங் சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம டால் எடுத்து இங்கே பாரு, டாலுக்கு ப்ரஷ் பண்ணி விடலாம். ப்ரஷ் ப்ரஷ் ப்ரஷ், நீ ப்ரஷ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கலாம். அம்மா வந்து அதான் சீப் எங்கே போச்சு, இப்போ தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, சீப் எடு அப்படின்னு சொல்லிட்டு சீப் எடுக்க சொல்லலாம். அப்புறமா இங்கே தலை சீவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாலுக்கு வந்து தலை சீவிட சொல்லலாம். அது மாதிரி பவுடர் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் அடிக்க வைக்காது. அப்புறமா வந்து டாலுக்கு தூக்கம் வந்துருச்சு பாரு, தூங்க சொல்லு. குளிர்தாம்மா செடிக்கு, நம்ம வந்து பெட்ஷீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் வந்து கமாண்ட் ஃபாலோவிங்கில் வரும். இதான் நம்ம ஸ்பேஷியல் கான்செப்ட்ஸ், அதாவது ப்ரிப்போசிஷன்ஸையும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். மேலே வெய்யி, கீழே வெய்யி, உள்ளே போடு, வெளியே போடு அப்படின்னு சொல்கிறதும் வந்து கமாண்ட் ஃபாலோவிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் கொடுத்துட்டு இந்த பிளாக்கை வந்து நம்ம உள்ளார போடலாமா, உள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த பிளாக்கை வந்து வெளியே வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வைக்க சொல்லலாம். மேலே வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வைக்கலாம். கீழே வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கை வந்து கீழே வைக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி நம்ம ஆக்டிவிட்டிஸ் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கான்செப்ட்ஸ்லாம் வந்து கமாண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிளீனிங் ரொட்டீனில் வந்து நம்ம கமாண்ட் ஃபாலோ பண்ண வைக்கலாம். இப்போ வந்து கிளீனப் டைம், ஸோ எல்லாத்தையும் நம்ம உள்ளார வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் பிளாக்ஸை உள்ளார வெய்யி, அடுத்து வந்து எல்லோ கலர் பிளாக்கை உள்ளார வெய்யி. இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி சொல்லி ஒவ்வொரு கலர்ஸையும் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் நம்ம வந்து உள்ளார வைக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து கமாண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெர்பல் கியூஸ் கொடுப்போம். அதாவது ரெட் கலர் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அதில் வந்து குழந்தைங்க போய் அதை எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து விஷுவல் கியூ கொடுப்போம். இங்கே பாரு ரெட் கலர், இதை வந்து இப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாடலிங் கொடுக்கலாம்.
அப்போ அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து நம்ம செய்கிறத பார்த்து அதை வந்து அவங்களும் செய்வாங்க. அப்படி சப்போஸ் குழந்தைங்க அப்படியும் வந்து செய்யலை அப்படின்னா அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் க்யூஸ் வந்து கொடுக்கலாம். குழந்தையோட கையை பிடிச்சி அந்த டாயை எடுத்து வந்து போட வைக்கலாம். ஸோ இது வந்து டாக்டைல் க்யூஸில் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் ஸ்டெப் கமாண்ட்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக வந்து 2 ஸ்டெப் கமாண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 ஸ்டெப் கமாண்ட்ஸ் வந்து குழந்தைங்க யூஸ்வலாக வந்து 2 இயர்ஸில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து பால் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ்குள்ளே போடு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பால் எடுத்து வந்து பாக்ஸ்குள்ளார போடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து அது அவங்களால வந்து செய்ய முடியாது. கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வந்து சில குழந்தைங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து குழந்தைங்க வந்து அந்த 2 கமாண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான மெமரியை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 கலர்ஸ் சொல்லி அதை வந்து எடுக்க சொல்லலாம். அதாவது வந்து ரெட் கலர் பிளாக்கும் க்ரீன் கலர் பிளாக்கும் எடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்க வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெட் கலர் பிளாக் க்ரீன் கலர் பிளாக் எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து காம்ப்ளெக்ஸான கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லும்போது குழந்தைங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து செய்ய வைக்கலாம். இப்போ ஷூ எடுத்துகிட்டு வர சொல்கிறோன்னா ஷூ எடுத்துகிட்டு வந்து கீழே உட்காரு அப்படின்னு 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி சொல்லலாம். அதே மாதிரி வந்து இப்போ ட்ரெஸ் எடுத்து வர சொல்கிறோம்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.